வாசியுங்கள். யோவான் எழுதிய சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை சீக்கிரம் ஒருவர் வாசியுங்கள். யோவான் 8:36. ஆதலால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். யார் விடுதலை பெற வேண்டும்? விடுதலை எப்படிப்பட்டது? விடுதலை என்கிறது என்ன? ஒரு டெலிவரன்ஸ் நம்ம வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இயேசு இந்த உலகத்திலே ஊழியம் செய்த போது 3 ஆண்டுகள் அவருடைய ஊழியத்திலே அநேக விடுதலைகளை நான் பார்க்க முடியும். வார்த்தையினாலே விடுதலை, தொடுகிறதுனாலே விடுதலை, அவருடைய எச்சலினாலே விடுதலை, அவருடைய வஸ்திரத்திலே விடுதலை, அவருடைய சரீரத்தினுடைய ஒவ்வொரு அவயவங்களிலும் விடுதலை இருந்தது. ஆகையால் தான் குமாரனாகிய இயேசு உங்களை விடுதலையாக்கினால் நீங்களும் விடுதலை ஆவீர்கள் என்று சொல்லி வேத வசனம் அழகாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசியுங்கள். கர்த்தரோ ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலையும் உண்டு. அங்கே விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவி இருக்கிற இடத்துல விடுதலை. விடுதலை வேறு எங்குமே இல்லை. என் ஆண்டவராகிய இயேசு இருக்கிற இடத்துல, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற இடத்துல ஒரு விடுதலை என் ஆண்டவர் கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை கூட எடுத்துக்கொள்ளுங்கள். எபிரேயர் 2:15 கூட எடுத்துக்கொள்ளுங்கள். ஏன் ஆவியானவருடைய விடுதலை எப்படிப்பட்ட விடுதலையான காரியத்தை நமக்கு கொண்டு வருகிறது? ஒரு அபிஷேகம் உள்ள மகிமையை நமக்கு கொண்டு வருகிறது. வாசியுங்கள். எபிரேயர் 2:15. மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளாக யாவரையும் விடுதலை பண்ணும்படி, அப்படியானார் ஒரு அடிமைத்தனமான வாழ்வில் இருக்கப்படுகிற பிள்ளைகளை விடுவிக்கும்படி ஆண்டவர் எல்லாவற்றையும் தானே சுமந்தவர் என்று சொல்லி தெளிவாய் பார்க்கிறோம். ஏசாயா 58ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை கூட நாம் வாசித்து பார்த்தால், ஏசாயா 58ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை கூட நாம் வாசித்து பார்த்தால், அக்கிரமத்தின் கட்டுகளிலும் அவிழ்க்கிறது நுகத்தடிகளின் பிணையல்களை நெகிழ்க்கிறதும் நெருக்கப்பட்டு இருக்கிறவர்களை விடுதலை ஆக்குவதும் சகல நுகத்தடிகளை முறிக்கிறதற்கும். எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை! சகல கட்டுகளில் இருந்து விடுதலை கொடுக்கிற ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்து ஒரு விடுதலை கொடுக்க போகிறார். நமக்குள்ள எல்லாருக்குள்ள தேவை என்னது? ஒரு விடுதலை. வியாதியிலிருந்து விடுதலை வேண்டும், கட்டுகளில் இருந்து விடுதலை வேண்டும், பிசாசின் போராட்டம் விடுதலை வேண்டும், விக்கிரக கோட்டையிலிருந்து விடுதலை வேண்டும், அடிமை தரத்திலிருந்து விடுதலை வேண்டும் என்கிற ஒரு நெருக்க நமக்குள்ள இருக்கிறது. ஆண்டவர் சொல்கின்றார், நான் அக்கிரமத்தின் கட்டுகள் இருந்து விடுதலை கொடுக்கிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அக்கிரமத்தின் கட்டுகள் இருந்து விடுதலை கொடுக்கிறவர், நுகத்தடிகளை முறிக்கிறவர், அவ்வளவு ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்கிறவர். முதலாவது எந்த விடுதலை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார்? 1,
அடிமைத்தனத்தில் இருந்து உனக்கு கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பல அடிமைத்தனம் குமரி மாவட்டத்திலே திருவிதாங்கூரிலே அரசவையிலே வீற்றிருக்கும் போது அன்றைக்கு அடிமையாக அநேகரை அமைக்கப்பட்டார்கள். பல ஜாதியில் சேர்ந்தவர்கள் அடிமையாக மாற்றப்பட்டார்கள். பிராமண வர்க்கங்கள் பாப்பா வர்க்கத்தினுடைய ஆளுகைக்குள்ளே இருந்தது. என்ன எவ்வளவு கொடுமைகள்! பெண்கள் அவ்வளவு கடினப்பட்டார்கள். ஆடை உடுப்பதில்லை, அவர்களுக்கென்று ஒரு கட்டுப்பாடு இருந்தது. அவ்வளவு கொடுமையான சூழ்நிலையை அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். சில ஒரு வர்க்கங்கள் அவருடைய திருமணம் ஆகும் போது அந்த பிள்ளைகள் அந்த திருமணத்தில் ஆயத்தப்பட்ட பிள்ளைகள் 7 நாட்கள் இன்னொரு இடத்தில் அவர்கள் இருக்கப்பட வேண்டும். அந்த அளவிற்கு கடுமையான சட்டங்கள் இருந்தது. ஆனால் தேவனை ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் பல பாடுகளோடு கடந்து வந்த மிஷனரிகள், மீட்டையர், ரெங்கல் தௌபே, இப்படிப்பட்ட வைராக்கியமுள்ள தேவ மனிதர்கள் அந்த இடத்திலே வந்து ராஜாக்களோடு போராடி ஜனங்களை மீட்டெடுத்து உடன்கட்டை ஏறுகின்ற கட்டுகளை எல்லாம் தவிர்க்க செய்து அவர்கள் வைராக்கியத்தோடு ஜபத்தினாலே உறுதியாய் தூக்கி நிறுத்தி அடிமைத்தனத்தின் விடுதலையை கொண்டு வந்ததுதான் நம்முடைய வாழ்விலே நாம் இன்றைக்கும் சரித்திரம் படிக்கின்றது. சரித்திரத்தை நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு என்ன நடக்கிறது என்பது தெரியாதபடி ஆகிறது. அடிமைத்தனம், ஜாதி என்கிற அடிமைத்தனம், கொடுமை என்கிற அடிமைத்தனம், உடன்கட்டை என்கிற அடிமைத்தனம் எல்லாவற்றையும் உடைத்து நொறுக்கிறது தேவனுடைய வார்த்தை. எனக்கு அன்பானவர்களே, தேவனுடைய வார்த்தை வெளிப்பட்டபடியினாலே தான் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மீட்டெடுத்து கொண்டு வந்த. இன்றைக்கு மயிலாடியிலே வேதமாணிக்கம் என்று சொன்ன ஒரு தேவ மனிதன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட போது முதல் உபதேசியாராய் வெளிப்பட்டு இன்றைக்கு மயிலாடியிலே ஒரு பெரிய எழுச்சியை கொடுக்கிறது என்று சொன்னால் ரகசியம் என்ன தெரியுமா? அன்றைக்கு ஜெபித்த ஜபங்கள், மிஸ்டர்களுடைய அயராத உழைப்புகள். ஆரலால் மொழியில் இருந்து அந்த ஆரலால் மொழியிலே அவர் ஒரு இடத்திலே உட்கார்ந்து இருக்கும் போது அந்த இடத்தில் அவருக்கு வந்த வேதனைகள், அந்த வேதனைகளை எல்லாவற்றையும் சுமந்து கொண்டு ரிங்கல் தோபே நேராக மயிலாடியிலே கடந்து போன போது அடைக்கலம் கொடுத்தது வேதமாணிக்க மட்டும்தான். அவன் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டான். அவரை புறக்கணித்தார்கள். ஆனால் வேதமாணிக்கமோ வைராக்கியமாய் ஊழியத்தை செய்த நிமித்தம் மயிலாடியிலே இன்றைக்கு முதல் திருச்சபை உருவாக காரணமாயிருந்தது. எனக்கு அன்பானவர்களே, அன்றைக்கு அடிமைத்தனம் தான் ஒரு வேதனையை கொண்டு வந்தது. ஆனால் வேதத்திலே சொல்லப்படுகிற காரியம் என்ன? இஸ்ரவேல் ஜனங்களையும் அடிமைத்தனத்திலே வைத்திருந்தார்கள். அடிமைத்தனம். இஸ்ரவேல் ஜனம் எத்தனை வருஷம்? 430 ஆண்டுகள் அடிமைத்தனம். அடிமைத்தனத்திலே செக்கெழுத்தார்கள், வைக்கோல் சுமந்தார்கள், செங்கல் அறுத்தார்கள், செங்கல் சுமந்தார்கள். எவ்வளவு பாடுகள்! சாட்டையடி பட்டார்கள், கஞ்சிக்கு கூழ் குடித்தார்கள். அவ்வளவு வேதனைகளை சுமந்து ஒவ்வொரு நாளும் அடிமைத்தனத்திலே வேலை செய்து கொண்டிருந்த இந்த இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுப்பவர் யார்? அன்றைக்கு மிஷனரிகள், மீட்டையர், ரெங்கல் தோபே போன்றவர்கள் அநேகமாய் வந்து நமக்கு மீட்பை கொண்டதை போல, ராஜாக்களோடு வைராக்கியம் நின்றதை போல ஒரு மோசேயை கர்த்தர் ஏற்படுத்தினார். எங்கிருந்து ஏற்படுத்தினார் தெரியுமா? மோசேயை நாணற்செடி, பிடுங்கப்பட்ட நாணற்செடியிலே பாதுகாக்கப்பட்டவனை தூக்கி நிறுத்தினார். சில அடிமைகள் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை வேண்டுமென்னா அடிமையா இருந்தவர்களுக்குத்தான் அந்த அடிமைத்தனம் தெரியும். வேற யாருக்காவது தெரியுமா? தெரியாது. நம்ம எல்லாம் என்ன அடிமைத்தனம்? நமக்கு ஏதாவது அடிமைத்தனம் இருக்கா? சொல்லுங்க. ஒண்ணும் கிடையாது. நம்ம அசால்ட்டா வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனால் பட்ட பாடுகளுக்கு அளவில்லை. மிஷனரிகள் கன்னியாகுமரியில வந்த மிஷனரிகள்லாம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்த போது அவ்வளவு வளர்ச்சிகளும் அவங்க சூழ்நிலை இருந்தது. ஆனா அதிக மிஷனரிகள் வந்தது எங்க? திருநெல்வேலி மாவட்டம்.
இன்னைக்கு சபைகள் எங்கு சென்றால் எழுப்பிக் கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? மிஸ்டர்களுடைய தியாகம். ஆனால் இஸ்ரவேல் ஜனம் அடிமைத்தனத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த அவர்கள் மிகவும் வேதனைப்பட்டார்கள். ஆண்டவர் ஒரு மோசே ஏற்படுத்தினார். மோசே அவர் ஏற்படுத்துற ஆளு எப்படிப்பட்ட ஆள் நீங்க புரிஞ்சுக்கணும். எல்லாரும் என்ன நினைக்கணும், ஆண்டவர் அழைக்கிறவர்கள் எல்லாரும் நல்ல கல்விமான்களும் பயங்கரமானவர்கள் நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் அழைச்ச மோசைக்கு பேச தெரியாது. புரியுதா இல்லையா? திக்குவாயும் மந்தம் உள்ளவன். அவர் அழைக்கப்பட்ட ஒரு மனிதன் சரியாய் பேச வராத திக்குமுக்குள்ளவன். நல்லா புரிஞ்சுக்கணும் இல்லையா? நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்னா, நல்ல கல்வியும் நல்ல இது இருந்தாச்சுன்னா ஆண்டவர் தெரிஞ்செடுப்பாருன்னு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா ஆண்டவர் சில அடிமைகள் தனத்திலிருந்து மீட்டெடுக்கும்படி மனிதனை தெரிந்து கொள்வதற்கு ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? அடிமையிலான வேதனைப்பட்டவர்களை மட்டும்தான் அவர் தெரிந்தெடுக்கின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். ஒண்ணுக்கு தெரியான ஒதுக்கப்பட்டவர்களை தாங்க ஆண்டவர் தெரிஞ்செடுக்கிறாரு. தாவீது தெரிஞ்செடுத்தார், ஆடு மேய்க்கிறது தெரிஞ்செடுத்தாரு. அவர் ராஜாவை கர்த்தர் உயர்த்தினார். யார் யாரெல்லாம் அவர் தெரிந்தெடுத்தார்களோ அத்தனை பேரும் அடிமையாய் கிடந்தார்கள். அடிமையாய் கிடந்தவர்களை தான் அடிமைத்தனத்திற்கு மாற்றிக் கொண்டு வரை தெரிந்தெடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். இன்னைக்கு ஊழியத்திலேயும் நிறைய பேர் அப்படித்தான் ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய சாட்சிகளை நான் பார்க்கிறேன். நிறைய சாட்சிகளை பார்க்கும்போது ஆண்டவர் தெரிந்தெடுத்தவரெல்லாம் வித்தியாசமானவர்களா இருக்கிறாங்க, வித்தியாசமானவங்க. சமீபத்தில் ஒரு சாட்சியை கேட்டேன். பைத்தியக்காரனாய் அலைந்து கொண்டிருந்த ஒருவனை தான் கர்த்தர் பெரிய ஆளா தூக்கி நிறுத்தினார். ஆங்காங்கே ரோட்டிலே கிடக்கின்ற ஆகாரத்தை சாப்பிட்டு விட்டு, அழுகி போன பழங்களை சாப்பிட்டு வேதனையோடு இருக்கப்பட்ட ஒரு மனிதனை தான் ஆந்திராவிலே பால் அவரை ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். இன்றைக்கு உலகத்திலேயே பெரிய பணக்காரன் தாயா அவர். ஊழியக்காரன் மட்டும் அல்ல, பெரிய பணக்காரன். இன்னைக்கு ஹெலிகாப்டர் 3 நாள் வச்சிருக்கிறாரு, பிளைட் தனி பிளைட். ஆமென். பால் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தில் இன்றைக்கும் ஆந்திராவில் அநேகருக்கு உதவி செய்யக்கூடிய மகனாய் கர்த்தர் மாற்றி யுஎஸ்ஏல அவர் இருந்து கொண்டிருக்கிறார். ஏன் இதை சொல்றேன் தெரியுமா? அழுகி போன நிலையிலே கிடந்தவர்களை தான் கர்த்தர் தூக்கி எடுத்திருக்கிறார். அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்களை தான் கர்த்தர் தூக்கி நிறுத்துகிறார். நீங்கள் நானும் அடிமைத்தனம் அடிமையாய் இருக்கிறோம் என்று நினைத்தால் உங்களை கொண்டுதான் ஆண்டவர் அற்புதம் செய்வார். உங்களை கொண்டுதான் அற்புதம் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்னும் அறியாதவர்களை கொண்டுதான் ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார். எல்லாவற்றையும் இழந்தேன் என்று சொல்லுகிறவர்களை கொண்டுதான் ஆண்டவர் அற்புதம் செய்கிறார், அற்புதம் செய்கிறார். உன்னை மட்டும் சொல்கிறேன், நம்ம அடிமைத்தனம் சாதாரணமானதல்ல. இன்னைக்கு நிறைய அடிமைத்தனம், இன்னைக்கு இங்க அவ்வளவு அடிமைத்தனம் இல்லை. ஒரு காலத்துல ஜாதி அடிமைத்தனம் இருந்தது, தெரியுமா உங்களுக்கு? ஜாதி அடிமைத்தனம் எனக்கு தெரியும். எங்க ஊர்ல ஸ்டார்டிங் பீரியட்ல நிறைய பேருக்கு கப்பில் தண்ணி கொடுக்க மாட்டாங்க. எதுல கொடுப்பாங்க தெரியுமா? சிரட்டை, சிரட்டையில கொடுப்பாங்க. அவ்வளவு அடிமைத்தனம். இயேசு உள்ளே வந்தபோது சகல அடிமைத்தனத்தையும் உடைத்து இன்றைக்கு கப்பன்ன நல்ல மர அருமையாய் இவங்களே கொடுக்கக்கூடிய அளவில் கர்த்தர் உயர்த்தி எடுத்தார் என்றால் அதனுடைய ரகசியம் என்ன? தேவன் உள்ளே வந்தால் அடிமைத்தனம் மாறி போய்விடும். இயேசு உள்ளே வந்தால் அடிமைத்தனம் மாறி போய்விடும். ஆமென். ஜாதி ஜாதின்னு சொன்னாலே உங்ககிட்ட யார் இல்லை, யார் இல்லை சொல்லுங்க? இயேசு இல்ல, அதை புரிஞ்சுக்கணும். ஜாதின்னு வாயில வந்தாலே இயேசு உங்ககிட்ட இல்லைன்னு அர்த்தம். இருதயத்துல இயேசு இல்லைன்னு அர்த்தம். பரலோகத்தில் உனக்கு இடம் இல்லைன்னு அர்த்தம். இந்த உலகத்தில் எந்த சூழ்நிலையில இருந்திருந்தாலும் வேதம் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஜாதி எது? 12 கோத்திரங்களே ஜாதி.
12 கோத்திரங்களை வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் இவர்களை இரத்தத்தினாலே, ஒரே இரத்தத்தினாலே நான் பிரித்து எடுத்து கொண்டு வந்தேன் என்று சொல்கின்றார். அல்லேலூயா. என்னுடைய இரத்தத்தினாலே தான் ஒரே நிலையிலே கொண்டு வந்தேன். யாருக்காவது ரத்தம் பச்சையா இருக்கும்? இல்ல நான் கேட்கிறேன், யாருக்காவது ரத்தம் பச்சையா இருக்கும்? பச்சையா இருக்கும், சோப்பு தானே, அதான் நீல இருக்கும். அதுவும் இல்லையே. ஹலோ ரவி பிரதர், பிரவுனா இருக்குமோ? ரத்தம் பிரவுனா இருக்குமோ? இல்லையே. எப்படி இருக்கும்? அதான் இயேசு சொன்னார், நான் உன் அவயவங்களை அல்ல, உனக்குள் ஓடுகிற ரத்தம் தான் என்னுடைய ரத்தம். என்னுடைய ரத்தமாய் இருக்கிற நீ என்னுடைய பிள்ளைகள், பரலோகத்திற்கு சொந்தமானவர்கள். அடிமைத்தனம் மாற வேண்டும், அடிமைத்தனம் மாற வேண்டும். ஏதோ ஒரு விதத்திலே அடிமைத்தனத்திலே விழுந்து கிடக்கிற ஒவ்வொருவரையும் தூக்கி நிறுத்தும்படி தான் கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு கூட வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் துயரப்பட்டவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். துயரத்தோடு இருக்கப்படுகிற, துயரமான சூழ்நிலையில இருக்கப்படுகிற பிள்ளைகளைத்தான் கர்த்தர் நோக்கி பார்க்கிற. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதத்தை கொடுத்த அந்த 12 கோத்திரத்துல யாக்கோபு 12 பிள்ளைகளை கூப்பிட்டு 12 வேலை செய்ய சொன்னாரு. ரைட்டா இல்லையா? ரைட்டா இல்லையா? ஆனா லேவியனை மட்டும் அழகா சொன்னாரு, நீ தான் ஆலயம் நடத்தணும், நீ தான் ஆசாரியன் இருக்கணும். ஏன் லேவி புத்தருக்கு ஆசாரியனை கொடுத்தார்? நான் லேவி, இவங்க லேவி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஊழிய செய்கிற எல்லாரும் யாரு? லேவியர்கள், லேவியர்கள். ஆமென், ஆமென். சொல்ல மாட்டீங்களா? கோத்திரம் ஒரே அப்பனுக்கு பிள்ளைதான், ஒரே அப்பாக்கு பிள்ளைதான். ஒரே அப்பா பிள்ளைய 12 விதமாய் பிரித்து நீ செய்கிற வேலையை வைத்து ஜாதி என்கிற, ஜாதி என்கிறது என்ன தெரியுமா? ஜாதி என்கிறது தெரியுமா? எல்லாரும் என்ன சொன்னா, ஜாதி என்கிறது என்னென்னமோ சொன்ன. ஜாதி என்கிறது ஜனம், ஜாதி என்கிறது ஜனம்தான். வேதம் அதுதான். அந்த ஜாதி இந்த ஜாதின்னு இல்ல, ஜனம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் வைத்திருக்கிற காரியங்கள் அடிமைத்தனத்தை விட்டு மாற்றும்படித்தான் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. எங்க அப்பா கிட்ட ஜாதின்னு சொன்னால அவன் செத்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரிச்சு வச்சா அவன் செத்தான். என் அவ்வளவு வசனத்தை போட்டு வாருவார். கழிந்த நாட்களே நாங்கள் காடு கொடுக்கும்படி ஒரு இடத்துல போன போது நானும் என்னுடைய மனைவியும் என் பிள்ளை இருந்தாங்க. அப்போ அங்கே ஒரு ஆள் இருக்கிறாரு, ஒரு தம்பி இருக்கிறான். என் மூலமாக தான் அந்த தம்பி ஆண்டவர் ஏற்றுக்கொண்டவர். அந்த தம்பி சொல்கிறாரு, எத்தனை பேர் இருந்தாலும் சரி, ஐயாவுடைய அப்பா மாதிரி யாரும் கிடையாது. அவர் அவ்வளவு தூரத்திற்கு அவராலே நாங்கள் தொடப்பட்டவர்கள் என்று சொல்ற அந்த வார்த்தை என்னைக்கோ எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால நடந்த காரியத்தை அன்னைக்கு சொல்றாங்கன்னா, ரகசியமான இன்றைக்கும் அது விதை முளைத்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் விதை முளைத்து கொண்டிருக்கிறது. என்னைக்கோ ஒரு நாள் போடுகிற அந்த வித்து ஒரு நாளும் சாவதில்லை. அது தான் இன்றைக்கு நமக்கு காட்டுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், இன்னும் சத்தமா சொல்லுங்களேன், இன்னும் சத்தமா சொல்லுங்களேன். ஆமென். அடிமைத்தனத்திலிருந்து ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுக்கிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை 6ஆம் அதிகாரம் 6:22 ரோமர் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனமும் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். முதல்ல 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. 8:2 வாசிங்க. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவ மரணத்தில் இருந்துதான், நியாய பிரமாணத்தில் இருந்து, சகல காரியங்கள் இருந்து என்ன செய்கிறது? விடுதலை ஆக்கிற்று. ஒரு விடுதலை. அதான் அடிமைத்தனமான காரியத்திலிருந்து கர்த்தர் கொடுக்கிற விடுதலை. ஏசாயா 61ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை கூட 6:22 கூட வாசிங்க. முதல்ல ரோமர் 6:22. இப்பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு
எனக்கு அடிமைகளானதனால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும். பலன் முடிவோ எப்ப ஜீவன், எப்ப நித்திய ஜீவன்? எதுக்கு அடிமை? முதல்ல இந்த வார்த்தையை கவனிச்சு செயல்படும் போது நமக்கு பரலோகம் கிடைக்கும், நித்திய ஜீவன். இல்லைன்னா நித்திய ஜீவன் நம்ம என்ன செய்வோம்? இழந்து போயிடுவோம், இழந்து போயிடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஒரு நாள் பரலோகத்துக்கு போயிட்டேன். எங்க போனேன்? எங்க போனேன்? பரலோகத்துக்கு போயிட்டேன். அங்க எல்லாரும் இருந்தாங்க. அப்ப நான் அவன்கிட்ட போய் கேட்டேன், நீ எந்த ஜாதின்னு கேட்டேன். தெரியாதுன்னாங்க. நீ எந்த ஜாதின்னு கேட்டேன். தெரியாதுன்னாங்க. அப்ப இங்க ஜாதியே இல்லையா? பரலோகத்துல ஜாதியா? அவன் நரகத்தை தான் போன, நரகத்துல நிறைய கிடக்குன்னாங்க. ஹலோ ஹலோ, நான் போல, நான் சொப்பனத்தை சொன்னேன். உண்மைதானே? பரலோகத்தில் அந்த வார்த்தை இல்லை, பரலோகத்தில் அந்த வார்த்தையை வெளிப்படுத்துவதில்லை. அதே வேளை நரகத்தில் அந்த வார்த்தை உண்டு. ஏன்? இந்த உலகத்தில் நீ எதை பார்த்தாயோ நரகம் அதை பார்த்து கொண்டிருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. என்னன்னு தெரியல, ஆவியானவர் எப்படி கொண்டு போறான்னு தெரியல. அல்லேலூயா. ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு காட்டு. அடிமை, அடிமை இருந்து நீ மாற்றப்பட வேண்டும். உங்களை அடிமைப்படுத்துகிறார்களா? போய் ஜெபம் பண்ணு. தேவ சமூகத்தில் வைராக்கியமாயிரு. இரண்டாவதாக கட்டுண்டவர்கள் மத்தியிலே கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 146 சங்கீதம் 7 வசனத்தை ஒருவர், கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்குவேன். யார் கட்டுண்டவர்கள்? யார் கட்டுண்டவர்கள்? வேதத்திலே பழைய ஏற்பாட்டிலே அநேக ராஜாக்கள் கட்டுண்டவர்களாய் மாறினார்கள். கட்டுண்டவர்களாய் மாறின போது ராஜாக்களை விடுவிக்கும்படி கர்த்தர் ராஜாக்களை ஏற்படுத்தினார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம எவ்வளவு கட்டுண்டு கிடந்திருந்தால் நம்முடைய கட்டுகளை கர்த்தர் அவிழ்த்து போடுகிறார், அவிழ்த்து போடுகிறார். எதிலே கட்டு? வியாதியிலே, வியாதியிலே, துன்பத்திலே, நெருக்கத்திலே, பிசாசுனுடைய கோட்டையிலே கட்டுகளாய் கிடந்து கொண்டிருக்கிறோம். ஏன் பிசாசு நம்மை தொடுகிறது? ஏன் பொல்லாத போராட்டங்கள் நமக்கு வருகிறது? ஏன் பிசாசு நமக்கு விரோதமாய் எழும்பிக் கொண்டிருக்கிறது? காரணம் என்ன தெரியுமா? ஒன்று, நாம சரியில்லை. ஹலோ ஹலோ, உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? நான் ஒன்னொன்னு சொல்லட்டுமா உங்களுக்கு? தேவதூதர்கள் ஆலயத்துல 9 மணிக்கு ஆராதனைன்னா எத்தனை மணிக்கு வருவாங்க? தேவதூதர்கள் 9 மணிக்கு ஆலயத்தில் ஆராதனை நடக்குது. தேவதூதர்கள் எத்தனை மணிக்கு வருவாங்க? முன்னதாகவே. யாருடைய தேவதூதர்கள்? யாருடைய தேவதூதர்கள்? உங்க தேவதூதர். உங்களுக்கென்று ஒரு தேவதூதன் உண்டு. நீங்கள் போகிற இடத்தையும் வருகிற இடத்தையும் இருக்கிற இடத்தையும் செயல்படுகிற இடத்தையும் உங்க தேவதூதர் உங்களை பாதுகாத்துக் கொண்டு வருவார். ஆனால் தேவதூதர் உங்களை விட்டுட்டு எங்க வருவாரு? ஆலயத்திற்கு 8:50 வந்து உட்கார்ந்து இருப்பாரு. எத்தனை மணிக்கு சொல்லுங்க? 8:50 வந்து நீங்க அந்த இவ்வளவு நேரம் சர்ச்சுக்கு வர்றது வரை என்ன செய்வீங்க? தனித்து விடப்படுகிறீர்கள். இந்த தனித்து விடப்படும் போதுதான் யார் உள்ள வருவா? ரொம்ப கவனிக்கணும். அப்பதான் பிசாசு உள்ளே உங்களை தொந்தரப்படுத்த விரும்புவான். அதுல ஜெபம் பண்ணி போராடி எப்படியோ உள்ள வந்துருவீங்க. வந்த உடனே பிசாசு ஓடிடுவான். நான் கேட்கிறேன், தேவதூதர் மட்டும்தான் ஆலயத்துக்குள்ள வருவானோ? பிசாசு வர மாட்டாங்களோ? அவனும் வருவான். அவன் எதுக்கு வருவான்? நோட்டம் பண்ணி இவன் ரொம்ப கவனிக்கிறானா? விதைக்கிற விதை இவனுடைய உள்ளத்தில் இருக்கிறதா? இந்த நல்ல நிலத்தில் விடுகிற விதையாய் இவன் ஏற்றுக்கொண்டானா? இல்லை முட்களுக்குள்ளே சிக்கி கிடக்கிறதாய் மாற்றுகிறானா? இல்லை வழி அருகே மற்றவர்கள் எடுத்துக்கொண்டு போகிறது போல் இருக்குமோ? இல்லை பாறையில விடுகிற விதையாய் இருக்குமோ? எது சரி? நல்ல நிலத்தில் விழுகிறவர்கள் இன்றைக்கும் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். என்னைக்கு முள்ளுக்குள்ள சிக்கிறீங்களோ
நெருக்கி போடுவான், நெருக்கி போடுவான். கட்டுகள் நம்மை விட்டு மாறப்பட வேண்டும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க வர்றீங்களா இல்லையோ, இங்க கரெக்டா ஆரம்பம் நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். நல்லா பாத்துங்க. தேவ சமூகத்துல ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில எழும்பி வர்றதுக்கு நமக்கு என்ன முடியல? நமக்கு சொல்லுங்களேன். நான் சொல்லல, வசனம் வந்ததுனால சொல்லிட்டு இருக்கிறேன். நமக்கு முடியல. பிசாசு நமக்கு நெருக்குவான். நம்ம கவனிக்கணும். நெருக்குவான். நெருக்கிறதற்கு இடம் கொடுக்க கூடாது. நிக்கிற கோட்டைகளை உடைத்து நொறுக்க வேண்டும். பிசாசுடைய கோட்டைகள் தகர்க்கப்பட வேண்டும். நமக்கு விரோதமாய் எழும்புகிற கட்டுகள் உடைக்கப்பட வேண்டும். மனிதனுக்கு மனம் இருந்தா எல்லாம் நடக்கும். நடக்குமா நடக்காதா? சொல்லுங்களேன். மனம் இருந்தா? ஆமா. அன்னை தெரசா 9 மணிக்கு வேலைக்கு போனோம். ஆனா கரெக்டா 8:30 அன்னை தெரசா அங்க வேலைக்கு இருப்பா. ஏன் இருக்கிறா? ஒரு 9:30 போய வீட்டை விட்டு வரட்டுவாங்க, வேலையை விட்டு வரட்டுவாங்களா இல்லையா? வரட்டுவாங்களா இல்லையா? சொல்லுங்க. கண்டிப்பா வரட்டுவாங்க, கண்டிப்பா வரட்டுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு தெரியல, ஆவியானவர் எனக்குள்ள இருந்து பேசிக் கொண்டிருக்கிறார். காதுள்ளவன் கேட்க கடவன். சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஆமென், ஆமென். உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். உண்மையுள்ளவர் உங்களை அழைத்திருக்கிறார். அவர் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். கைவிடாது இருப்பதற்காகத்தான் அவருடைய வார்த்தை உங்களை பார்த்து சொல்லி இருக்கிறார். ஞானமாயிருங்க, ஞானமாயிருங்க. ஒரே ஒரு நாள், வாரத்தில் ஒரே ஒரு நாள் ஆண்டவருக்காக கொடுக்குறீங்க. அந்த ஒரு நாள் 1.5 மணி நேரம், இந்த 2 மணி நேரம் தான் நம்ம கொடுக்கிறோம். இந்த 2 மணி நேரம் சரியாய் ஆலயத்தில் வந்து உட்கார நம்மளால முடியவில்லையே என்கிற வருத்தம் உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். தானாய் வர வேண்டும். வரும்போது மட்டும்தான் நம்முடைய கட்டுகளை கர்த்தர் உடைக்க முடியும். அவரே சொன்னார், நொறுக்கிறது விடுதலை, பிரமாணத்தை கை கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு நான் விடுதலை கொடுப்பேன் என்று தெளிவாக சொல்லுகின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. 3வது ஒரு விடுதலை என்ற விடுதலை வாசியுங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 39ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை வாசியுங்கள். சங்கீதம் 39:8. என் மீறுதல்கள் எல்லாவற்றிலும் என்று என்னை விடுதலையாக்கும். மூடருடைய நிந்தனைக்கு என்னை ஒப்புக்கொடாது. 3வதாம் தன்னுடைய மீறுதலில் இருந்து ஒரு விடுதலை. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மீறினா விடுதலை இல்லை, மீறுதலில் இருந்து விடுதலை ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த இதுக்கு நிறைய இருக்குது. பாவம், அக்கிரமம், மீறுதல், துன்மார்க்கம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏன் இது 4ஆ சொல்லப்பட்டிருக்குன்னு எனக்கு கேள்விக்குறி. மொத்தத்தில் அது என்னது? பாவம். மொத்தத்தில் அது பாவம். ஆனா அது என்ன, எப்படி கொடுக்குறது? 4ஆ கொடுக்குது. துன்மார்க்கம்னா கொடுமை. அவன் செய்கிறதெல்லாம் துன்மார்க்கமாய் செய்து கொண்டிருப்பான், கேட்கவே மாட்டான் இல்லையா? அக்கிரம் என்கிறது நம்ம தான் அக்கிரமம் செய்து செய்து பழகிட்டு இருக்க மாதிரி, அதான் அக்கிரம். அப்புறம் வேற என்னது? வேற என்னது? துன்மார்க்கம், அக்கிரமம், அப்புறம் மீறுதல். மீறுதல் என்கிறது ஒரு வார்த்தையை சொல்லி அதை கேட்காமல் மீறி சென்று வேதனைப்படுவதா மீறுதல். ஆண்டவர் என்ன சொல்றாரு? சங்கீதக்காரன் வருமாய் எல்லா மீறுதல் இருந்து உங்களை நான் விடுவிக்கிறேன். ஒரு துயரம் உனக்குள் வருவதை விட்டுவிட்டு விடுதலை கொடுக்க போகிறேன் என்று சொன்னார். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசியுங்கள்.
சீக்கிரம். அவர்களுடைய கட்டுகள் யாவையும் தேவன் உடைப்பார். இனி மரணமும் இல்லை, துன்பமும் இல்லை, இல்லை. அந்த வார்த்தை நமக்குள்ள வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அந்த வசனத்தை உன்னோட வாசிங்க. அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். என்ன துடைப்பாரு? கட்டுகளை உடைத்து மீறுதலை உடைச்சு வர்றபடிய கண்ணீரை கத்த துடைக்க போறாரு. கத்த துடைக்க போறாரு. எவ்வளவு அருமையான வார்த்தை இல்லையா? கண்ணீரை துடைக்கிற ஆண்டவர். பாவத்திலிருந்து விடுதலை பெறும்போது, துயரத்திலிருந்து விடுதலை பெறும்போது, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெறும்போது, கட்டுண்ட நிலையில விடுதலை பெறும்போது, துயரத்திலிருந்து விடுதலை பெறும்போது, ஆண்டவர் உனக்கு கொடுக்கிற ஒரே ஒரு பிளஸிங் என்ன துடைப்பார்? உன் கண்ணீரை துடைப்பார். உன் கண்களிலிருந்து கண்ணீர் மாறி போகும், துன்பம் மாறி போகும், துயரம் மாறி போகும், வேதனைகள் மாறி போகும், துன்பங்கள் நீங்கி போகும். எவ்வளவு அருமையான தேவன்! கண்ணீரை துடைக்கணும்னா நாம எப்படி இருக்கணும்? பர்ஃபெக்டா இருக்கணும். நம்ம எல்லாம் மனுஷர்கள் பர்ஃபெக்ட் கிடையாது இல்லையா? நம்ம எல்லாம் பர்ஃபெக்டா? ஆண்டவரை தவிர இந்த உலகத்துல ஒருவருமே பர்ஃபெக்ட் கிடையாது. ஆனா அவர் என்ன சொன்னாரு? கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்திற்கு அதிகாரியா இருப்பாய். அவர் ரொம்ப சொல்லல, நீ செய்கிற காரியத்துல கொஞ்சத்துல உண்மையாயிரு. கொஞ்சத்துல உண்மையா இருந்தால் அநேகருக்கு அதிகாரியாய் இருப்பாய். அநேகருக்கு அதிகாரி இருப்பாய். அந்த அதிகாரத்தை கர்த்தர் உங்கள் மேல வைக்கிறார். அந்த அதிகாரத்தை கர்த்தர் உங்கள் நடுவே கொண்டு வருகிறார். என் தகப்பனுடைய மகிமை உங்களை தொடப்போகிறது. எனக்கு அன்பானவர்களே, துயரம், நெருக்கம், கொடுமைகள், பாவம், வியாதி, பிசாசுடைய கட்டுகள் எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்க வேண்டும். இன்றைக்கு இந்த காலை வேளை தேவனுடைய மகிமை உங்களை தொட வேண்டும். ஒரு நாளும் ஒரு குறைவை காணாதபடி நிறைவான சந்தோஷத்தை ஆண்டவர் உங்களுக்கு கட்டளையிட வேண்டும். நிறைவான மகிழ்ச்சி உங்களுக்கு வர வேண்டும். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருள் நேரங்கள்ல கூட நம்ம ஆண்டவர் பாதுகாத்து நடத்துகிற வியாதிகள், நெருக்கங்கள், சோதனைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார். இன்றைக்கு அந்த விடுதலையை நீங்கள் சுதந்திரத்திருக்கிறீர்கள். ஒரு நல்ல தீர்மானத்தோடு இந்த இடத்தை விட்டு கடந்து போவேன். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லுவோம். ஆனால் வேதத்தில் ஒரு இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷனாலும் எல்லாம் கூடும். மனுஷனாலும் எல்லாம் கூடும். இன்றைக்கு உங்களாலும் கூட வேண்டும். இன்றையிலிருந்து ஆலயத்தில் செயல்படுகிற காரியங்கள் உண்மையா இருக்க வேண்டும். என்கிற வாஞ்சையோடு, வைராக்கியத்தோடு நீங்கள் இன்றைக்கு ஒரு தீர்மானத்தோடு கடந்து போங்க. தீர்மானத்தோடு இந்த இடத்தை விட்டு கடந்து போங்க. அடுத்த வாரத்தில் இந்த தீர்மானத்தினுடைய பலனை காண்பீர்கள். ஒரு புதிய மாதத்திற்குள்ளே போக போகிறோம். ஒரு புதிய அபிஷேகத்திற்குள்ளே போக போகிறோம். ஒரு புதிய கிருபைக்குள்ளே போக போகிறோம். ஒரு புதிய மகிமைக்குள்ளே போக போகிறோம். ஆண்டவரே, எங்களை நீர் பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லி எல்லாரும் மைதலந்து தேவனை மையப்படுத்தலாம்.